வாகமன். எல்லாருக்குமே வந்து சுற்றுலா தலம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது ஊட்டியும், கொடைக்கானலும் தான். ஆனா, இன்னைக்கு அந்த 2 இடத்துக்கும் நம்ம நெனச்ச நேரத்தில முடியாத அளவுக்கு, இன்னைக்கு வந்து அங்க வந்து பாஸ் கொண்டு வந்துட்டாங்க. அங்க முந்தி மாரி இப்ப இல்ல கிளைமேட்டு அப்படின்னும் ஒரு சிலர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நெறைய பேருக்கு அதுக்கு மாற்றா எங்க போகலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, மிக முக்கியமான ஒரு இடம் தான் வந்து வாகமன். கேரளா மாநிலத்தில உள்ள இடுக்கி மாவட்டத்தில இருக்கு இந்த வாகமன். இடுக்கி மாவட்டம், அதே மாரி கோட்டயம் மாவட்டம். இந்த 2னுடைய எல்லை பகுதியில அமைந்திருக்கு இந்த வாகமன். அதாவது இச்சை ஊட்டும் ஒரு பச்சை பாரடைஸ் அப்படின்னு சொல்லலாம். கடவுளினுடைய தேசத்துல கால்படாத ஒரு சொர்க்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுத்திலும் மலைகள். அந்த மலைகளுக்கு நடுவுல அமைந்திருக்கிறது இந்த வாகமன். பச்சை போர்வை போர்த்தியதைப் போல ஒரு பசுமையான ஒரு புல்வெளி, பனி மூடிய பகுதிகள், பைன் மரக் காடுகள் அப்படின்னு ஒரு குளுமை கொலு இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் இந்த வாகமன். ஆசியாவினுடைய ஸ்காட்லாந்து அப்படின்னு அழைக்கப்படுது வாகமன். அங்க இருக்கக்கூடிய அந்த ஜீப் சஃபாரியா இருக்கட்டும், அந்த குளிரா இருக்கட்டும், உண்மையிலேயே தனிமையை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க, இனிமை, அது மட்டும் இல்லாம அமைதி, இதெல்லாம் தேடுற ஒருத்தங்களுக்கு போகக்கூடிய இடம் தான் வந்து வாகமன். எப்போதுமே உட்காந்து செல்லே நோண்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலா, இதே நாம வாழ்ற பூமியில உள்ள அருமையான சில இடங்கள போய் நம்ம நேர்ல பார்க்கும்போது, நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிம்மதி வந்து அது தனி வகை அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. வாகமன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மலர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். வாகம் அப்படின்னா வாகா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மலர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மலையையும் மலர்களையும் ஒன்று சேர்த்த ஒரு அமைப்புக்கு பேர் தான் இந்த வாகமன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, அந்த கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட ஒரு டென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். சில பேர் இந்த ஊர் பேர கேள்விப்பட்டிருப்பாங்க. சில பேர் அந்த ஊர்ல என்னென்ன இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்காது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 160 அடியில நீளத்தில ஒரு பெரிய ஒரு கண்ணாடி பாலம் வந்து இங்க இருக்கு. இந்த மலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, 3600 அடி உயரமுள்ள மலைகள் இங்க இருக்கிற மலைகள். மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பசுமை புதையல் அப்படின்னு நம்ம இந்த வாகமன அழைக்கலாம். அது 120 அடி, சுமார் 120 அடி நீளத்தில இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி பாலம் வந்து பார்த்தீங்கன்னா, கேரள அரசாங்கமும் தனியாரும் சேர்ந்து உருவாக்கியிருக்கிறாங்க. ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் அங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாலம் இந்த பாலம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அட்வென்ச்சரான இருக்கும். சாகச பிரியர்களுக்கு, மலை ஏறணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஏத்த இடம் அப்படின்னா, நம்ம இந்த வாகமன சொல்லலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தங்கல் பாரா அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அங்க ஒரு ஜீவ சமாதி இருக்கு. அதாவது அங்க வந்து ஒரு தர்கா இருக்கு அங்க. இஸ்லாமியர்கள் சென்று வரக்கூடிய ஒரு இடமா அது இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, குரிசு மலை அப்படின்னு அங்க ஒரு மலை இருக்கு. கிறிஸ்தவ பெருமக்கள் போறதுக்கு. அதே மாதிரி இந்துக்கள் வழிபடுவதற்காக குறிஞ்சினாலே முருகன் தான் இல்லையா? அங்க வந்து பார்த்தீங்கன்னா, முருகன் மலா அப்படின்னு ஒரு மலை இருக்கு. முருகன் மலை அப்படின்னு. அப்படி 3 மதத்தவருக்கும் ஏற்ற ஒரு இடங்கள் இந்த வாகமன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா 3 வழிகள்ல இந்த இடத்துக்கு வரலாங்க. ஒண்ணு குமுளி வழியாகவும் இங்க இடத்துக்கு வரலாம். அதே நேரத்தில இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2 இடங்கள், அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான இடங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி 3 விதத்தில வரக்கூடிய ஒரு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்த வாகமன். கேரளா மாநிலத்தினுடைய சுற்றுலாவுல மிக முக்கியமான பங்களிப்பை செய்கிறது வாகமன். நம்பர் 1 சுற்றுலா தலம் அப்படின்னே நம்ம இந்த வாகமனை வந்து நம்ம அழைக்கலாம். அப்படி பல சிறப்பம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு குளுமையான, மிக அருமையான ஒரு இடம் தான் வாகமன். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.